நீங்க என்னைக்கு இந்த துன்யாவுடைய நேசத்தை விட்டுட்டு மரணத்தின் மீதான வெறுப்பையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த துன்யா அற்பத்திலும் அற்பம். சஹாபாக்கள் அந்த பத்ர் களத்துல எதிரிகளை எதிர்கொள்வதற்கு எந்த நிலையிலும் தயாரா இருந்தாங்கல்ல. ஒரு சிறிய கூட்டம் பலகீனத்தோடு வந்த ஒரு சாமானிய மக்கள் முஹாஜிர்கள் உடல் நலிந்து மெலிவுற்று ஆயுத தடவாடங்கள் இல்லாமல் அல்லாஹ் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை நம்பி அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடோடு நாங்கள் உங்களோடு கரம் கோர்க்க தயாராக இருப்போம் என்று அந்த அன்சாரி தோழர்கள் என்றார்களே. அதனாலதான் அன்சாரிகளை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய ரசூல் யோசிப்பாங்க, முஹாஜிர்கள் வருவாங்க, அடிபட்டவங்க, உதப்பட்டவங்க, துன்புறுத்தப்பட்டவங்க, அப்படித்தானே. இன்னைக்கு என் தலைக்கு மேல கத்தி தொங்காத வரைக்கும் எனக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாது. ஆனா நம்மள ஒருத்தன் அடிக்கணும், நம்மள ஒருத்தன் தாக்கணும், எனக்கு ஒரு பாதிப்பு வரணும், என் கடையோ என் வீடோ என் மனைவியோ என் பிள்ளையோ அவர்களால் கருவறுக்கப்பட்டிருந்தால் அந்த வழி புரிந்தவனாக நானும் நீங்களும் இருப்போம். அதான் நமக்குள்ள நிலை. நமக்கு வரல இல்ல, நமக்கு வராத வரைக்கும் வலிய வேதனையும் தெரியாதுங்க, மனித இயல்பு. அப்படித்தான் மக்காவாசிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, வலி, உணர்வு, உணர்ச்சி மதீனாவாசிகள் இடத்துல இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. மதீனாவாசிகளுக்கு என்ன இருக்கு? அவங்க மதீனால இருந்தாங்க, வந்த நமக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க, நம்மளோட உடன் இருந்து சகல விதங்களில் சகோதரத்துவம் பாராட்டினாங்க. அவங்கள வாங்க சண்டைக்குன்னு கூப்பிட்டா அவங்களாக்கெல்லாம் என்ன மனநிலை இருக்குமோ? ஏன்னா அவங்க சித்திகளில் சொல்லுவாங்க, அப்படியே யாரும் சொல்லலாம், வாங்க போவோம், நமக்கு அபு சுஃபியான் தலைமையில வர்ற வாணிப கூட்டம் வேண்டாம், அபுஜஹல், உத்துபா, ஷைபா உள்ளிட்ட எதிரிகளை களத்தில் சந்திப்போம். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அது. இதையும் தர அதையும் தரன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா அதுதான் நமக்கு பெருசு, வாங்க அதுக்கு போவோம். ரசூலுல்லாஹ் அமைதியா இருப்பாங்க. அப்படியே ஹதீஸ் வரும், அலட்சியப்படுத்திடுவாங்க ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரு முஹாஜிர் தானே, யாரும் ரசூலுல்லாஹ் போவோம், ரசூலுல்லாஹ் அமைதியா இருப்பாங்க. அங்கிட்டு அன்சாரி தோழர்களுடைய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க எந்திப்பாங்க. அங்க அவுஸ், கஸ்ரஜ் போன்ற குளங்கள் எல்லாம் இருந்தது மதீனாவுல. அதனுடைய தலைவர் பெருமக்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்றுதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் எல்லாம் உங்களோடு உடன் வர மாட்டோம். ஏன்னா நீங்க இவங்க முஹாஜிர், நாங்க அன்சாரி, எங்களுக்கு உங்களுக்கு என்ன நினைப்பீங்களா? அதான் இஹ்வானியத், சகோதரத்துவம். ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய இஸ்லாமிய சமூகத்தின் கட்டமைப்பு. இன்றைக்கும் இஸ்ரேலிய யூத பயங்கரவாதத்தின் வெளிப்பாடோடு ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய தூதர் பேசுறாரு, வெளிப்படையா பேசுறாரு. ஜெருசலம் போஸ்ட்ல அந்த அவர் சொன்ன வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லிம்களுடைய பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தை நாங்கள் வீழ்த்தினோம், மத்திய கிழக்கில் எங்களுக்கான ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கினோம், அதை வலிமையாகவும் கட்டி அமைத்தோம், இன்னும் வலிமையாக நாங்கள் கட்டி அமைப்போம். அவர் ஒரு யூத ரப்பி, யூத மத அறிஞர், அவர் சொல்றாரு வெளிப்படையா. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி காட்டிய களம் தான் பத்ர். அந்த அன்சாரி தோழர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கூட்டத்தை நீங்கள் கடலை நோக்கி ஓட்ட சொன்னாலும் நாங்கள் ஓட்டி செல்ல தயாராக இருப்போம். நீங்க எங்களை பார்த்து நீங்க பின்வாங்கிடலாம், அன்சாரிகள் எங்கே நம்மளை கைவிட்டு விடுவார்களோ, ஆதரவற்றவர்களா விட்டு விடுவார்களோ என்று எண்ணி விட்டீர்களா? முஹாஜிர்களான உங்களோடு நாங்கள் நிற்போம் யா ரசூலல்லாஹ். அப்படியே ஹதீஸ்ல வருது, அப்படியே வருது. எந்த அளவுக்கு வருது? ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமூகம் சொன்னதே அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம் என்று நினைத்தீர்களா? என்ன சொன்னாங்க அந்த சமூகம்? இஸ்ரவேலர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மூசாவே, நீயும் ஒரு ரப்பும் சண்டை போடுனாங்க. அப்படியே சொன்னாங்க வார்த்தை. மூசாவே, நீயும் ஒரு ரப்பு அல்லாஹ் இருக்கான்ல, அவனும் போய் சண்டை போடு, நாங்களாம் சண்டைக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன்னால் நாங்கள் நின்று சண்டையிடுவோம், உங்களுக்கு பின்னால் நாங்கள் நின்று சண்டையிடுவோம், உங்களுக்கு வலதுபுறத்தில் நாங்கள் நிற்போம், இடதுபுறத்தில் நாங்கள் நிற்போம், எந்த நேரத்திலும் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ். அப்படிதான் சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு உறுதி கொடுத்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் களத்துக்கு வந்தாங்க. அதனாலதான் வெற்றியை பெற முடிந்தது. எந்த மக்கமா நகரிலே பள்ளிவாசலிலே ரசூலுல்லாஹ் தொழும் பொழுது
ஒட்டக மலக்குடலை போட்டு முதுகிலே ரசூலா எந்திக்க முடியாத ஒரு சிரமத்தோடு எதிரிகள் எல்லாம் கைகொட்டி சிரித்தார்களோ, எந்த அல்லாஹ்வுடைய ரசூலும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடினார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த இழிநிலையை தரணும் நீங்க நினைச்சு சிரிக்கிறீங்களே, அப்படியே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வால சஜிதால இருந்து தலையை தூக்க முடியாது. மக்கால ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல ஆரம்ப கட்டத்துல, அந்த வாழ்க்கை ரொம்ப கடுமையான நெருக்கடிக்குள்ள வாழ்க்கை. ரசூல்லா சஜிதா செய்யும் போது ஒட்டக மலக்குடலை கொண்டு வந்து முதுகுல போட்டாங்க, ரசூலுல்லாஹ்வால எந்திக்க முடியல. அந்த மாதிரிதான் இருந்தது. நீங்க எந்த காபாவை பாக்குறீங்களோ இந்த காபாவுக்குள்ள 360 சிலைகள். சும்மா வரல இஸ்லாமிய வரலாறு, நீங்கள் நானும் முஸ்லிம் என்ற ஹிதாயத்தின் வெளிப்பாடு சும்மா கிடைச்சிருச்சா இஸ்லாமு? ரசூலுல்லாஹ்வால தலையை தூக்க முடியல. அபூஜஹல், உத்பா, ஷைபா அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நிலையை பார்த்து தலையை தூக்க முடியல. அங்க இருந்து பாத்திமா ரலியல்லாஹு தள்ளி விடுவாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல ஒப்படைப்பாங்க, யா அல்லாஹ் நீ பாத்துக்க, இவனை பாத்துக்க, இந்த அபூஜஹலை பாத்துக்க, உத்பா ஷைபாவை பாத்துக்க. அந்த பார்த்தல் எங்க நடந்துச்சு? பத்ர் களத்தில் நடந்துச்சு. ஹிஜ்ரி 2 ரமலான் பிறை 17 வேரோடு பிடுங்கி எடையப்படுகிற மரத்தை போன்று அவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பால் அடைந்த கிடத்திலே தூக்கி போட்டு விட்டு இப்ப உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு கேட்டாங்க. இந்த எதிரிகளை பார்த்து, எந்த எதிரிகள் கரங்கள் பலப்படுகிறது மேலெழும்பி நிற்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, காலச்சக்கரம் இப்படியா இருக்காது, மாறி மாறி அல்லாஹ் சுழற்சி. அதை மறந்துடக்கூடாது.